ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது சிக்கன் கீ ரோஸ்ட்டுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கீ ரோஸ்ட்டு செய்கிறதுக்காக வாண்டி வச்சுட்டுங்க, காஞ்சிடுச்சு. நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு நம்ம கோல்டன் கலராக வறுத்து எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு முன்னாடி இது ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. இதன்மா எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஆனியன் பாருங்கள், கோல்டன் கலர் ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப தீ விட்றாதீங்க. அதே எண்ணெயில் நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. 100 கிராம் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். பூண்டு 50 கிராமுங்க, குட்டி குட்டியாக நறுக்கினது. இஞ்சி 25 கிராமுங்க, போதும். அவ்வளோ பூண்டு 50 கிராம் போட்டால் இஞ்சி 25 கிராம் போதுங்க. இது கொஞ்சம் கலர் வர அளவுக்கு நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் வர அளவுக்கு நெய்யில் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சுங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கினது. கொஞ்சமாக பட்டை, 6 லவங்கங்க, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனுங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், 3 பச்சை மிளகாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா நெய்யில் வதக்கலாம். எல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் நெய்யில் நல்லா வதக்கிருக்குறேங்க. சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது வீட்டுது பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூனுங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் போதுங்க. தேவையான உப்பு இப்போவே சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நெய்யில் வதக்கலாங்க. கறி மேலேயும் சேர்க்கலாம். இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பவுடரெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நெய்யில் 1 நிமிஷத்துக்கு மேலே வதக்கிருக்கிறேங்க. நான் 1 கிலோ சிக்கனு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். கழுவுன சிக்கன் சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. அதில் வர தண்ணியிலே வெந்துடணுங்க சிக்கனு. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் கிளறி விட்டு வேக வைக்கணுங்க. நான் நல்லா கிளறிக்கிறேன். சிக்கன் பாருங்கள், ஸ்டவ் கம்மி பண்ணி 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்குறேங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். போதுங்க இந்த அளவுக்கு. நீங்கள் காரம் ரொம்ப சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் போட்டுக்கோங்க. நாம் ஃப்ரை பண்ணி வச்ச கோல்டன் கலரு ஆனியன் சேர்த்துக்கலாம். மல்லி புதினா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 1/2 லெமன்னு இதுலேயே சேர்த்துக்கலாங்க. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இறக்கிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட்டு செம்மையாக வந்திருக்குதுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.